ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசைப்பட்ட உறவு. உங்ககிட்ட ரொம்ப ஆசையாக இருந்த உறவு, நீங்கள் ஆசைப்பட்ட உறவு இன்னைக்கு வெறுத்து போயிருக்கு அப்படின்னா, அந்த உறவு மனம் உருகி உங்ககிட்ட தேடி வந்து பழையபடியும் அந்த அன்பை காணிச்சு உங்களை புரிஞ்சு நடக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க. நீங்கள் நேசித்த உறவு அந்த உறவு உங்களை நேசிச்சிருக்கோம். இப்படிப்பட்ட உறவு உங்ககிட்ட ஆசையாக நெருங்கி வந்து உங்கள் மதிப்பை உணர்ந்தவங்களாக மாறுவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள், ஆசைப்பட்ட உறவு. அந்த ஆசை எல்லா பர்சனை விட அவங்க மீது ரொம்ப அன்பாக காணிக்கும். இப்படி ரொம்ப அன்பை காணிச்ச அந்த உறவு திடீர்னு உங்களை வெறுத்துட்டு உங்ககிட்ட பேசாமல் விலகி போகும்போது உங்கள் மனசில் எல்லாம் இழந்து போன மாதிரி ஒரு ஃபீல். எல்லாரும் உங்களை சுற்றி இருந்தா வேற, எல்லா உறவும் இருந்தாலும் அந்த ஒரு உறவு மட்டும் உங்ககிட்ட பேசாமல் இருந்த உடனே உங்களுக்குள்ள ஐயோ நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஏக்கத்தின் நிமித்தமாக ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு பதப்பதப்பு இதெல்லாம் இருந்துட்டு இருக்குல்ல. எப்படியாவது அவங்க என்கிட்ட பேசணும், பழையது மாதிரி அவங்க என்னையிட்ட அன்பாக இருக்கணும், அதுக்கு நான் என்னதான் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல. பாருங்க, நிச்சயமா இந்த ஒரு சொல்ல நீங்கள் சொன்னால் போதும், அவங்க உங்கள் மீது எவ்வளோ கோபமாக இருந்தாலும் எவ்வளோ வெறுப்பாக இருந்தாலும் அவங்க உங்களை தேடி வந்து பேச வைக்கும். இந்த சொல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. முதல்ல நீங்கள் ஆசை வச்ச உறவு இன்னைக்கு ஒரு காலத்தில் நல்லா பேசிட்டு இப்போ பேசாமல் இருக்கிறதுக்குள்ள ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈகோ. அதாவது குடும்பம்னாலும் சரி, இல்லைன்னா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, ஃப்ரெண்டுனாலும் சரி, லவ்வர்னாலும் சரி, எப்போவுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ அவங்களுக்குள்ள பேசாமல் இருப்போம். அப்போ பேசாமல் இருக்கும்போது நீ முதல்ல பேசுறியா இல்லைன்னா நான் முதல்ல பேசட்டா அப்படிங்கிற ஒரு ஈகோ. ரெண்டாவது ஈகோ என்னன்னா, நான் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன் அப்படின்னா உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது அப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. அவங்களே நம்மளை தேடி வரட்டான் அப்படின்னு சொல்லி பாருங்க, இது ஒரு ரீசனாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அளவு கடந்த அன்பு. அன்பை கூட கரெக்டாக தான் கொடுக்கணுங்க, பக்குவமாக, போதுங்கிற அளவுக்கு. போதுங்கிற அளவை விட மிச்சமாக அளவை நான் ரொம்ப அன்பை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொட்டி கொடுக்கும்போது அந்த அன்பு கூட ஒரு கட்டத்துக்கு மேலே திகட்டி போகும். அப்படிங்கும்போது உங்கள் மீது வெறுப்பு தான் வரும். அன்பு நீங்கள் காணிச்சா வர அந்த அன்போட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மறந்து போவாங்க. அப்போ அவங்க அந்த அன்பை வந்து ஓட ஓட நீங்கள் கொடுக்க அவங்களுக்கு என்ன ஆகும், திகட்டும். இன்னொன்று அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும், ஒரு வெறுப்பு வரும். எப்போ பாரு நொய்யின்னு பின்னால் துரத்துறாங்க. எங்கே இருக்கா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டுட்ருக்காங்க. அப்படின்னு சொல்லி அந்த அன்பு கூட வெறுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதனால் அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுக்காம குறிப்பிட்ட, அதாவது பக்குவமாக நிதானமாக அன்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இது அளவுக்கு அதிகமாக அன்பு கொடுக்கறதுனாலையும் வரும். உங்கள் மதிப்பு தெரியாது, உங்கள் மரியாதை தெரியாமல் மாறி போவாங்க. சரி, இப்போ ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவங்க உங்கள் மீது அன்பாக இல்லாமல் வெறுத்துட்டு போயாச்சு, உங்களை விட்டு பேசாமல் விலகி அப்படியே இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லணும். அது என்னென்ன வார்த்தை அப்படின்னா, ஒருவேளை நம்ம நேசித்த உறவு, நம்ம ஆசைப்பட்ட உறவுக்கிட்ட ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகளை பேசினாலோ, இல்லைன்னா ஒரு தவறான செயல்களை நம்ம செய்தாலோ அவங்க மனசு என்ன செய்யும், காயப்படும். எப்படி
நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அடிச்சா வர அந்த அடியை சிலவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த வலி வர கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன ஆயிரும், கியூர் ஆயிரும். ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தையை அவசரப்பட்டு நம்ம வாயிலிருந்து விட்டுட்டோன்னு வைங்களேன், அந்த வார்த்தை அவங்க மன்னிச்சுட்டுன்னு சொன்னா வர அவங்க ஆள் மனசுக்குள்ள ஒரு ரணமாக தான் இருந்துட்டு இருக்கும். அதனால தான் நிறைய வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, வார்த்தைகளை பார்த்து கவனமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி. பேசிக்கிட்டு ஐயோ நீ என்னை மன்னிச்சுக்கோன்னு நம்ம 1000 தடவை மன்னிப்பு கேட்டால் வர அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே இருந்து அவங்க கிட்ட ஏதாவது ஒன்று, இவங்க இப்படி பேசினவங்க தானே, நான் இவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், இவ்வளோ அக்கறையாக நான் இருந்தேன், என்னை புரிஞ்சிக்காம இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க. அப்போ அந்த வார்த்தைகள் அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கோன்னா, நீங்கள் அமைதியாக நீங்கள் ஒரு என்னை நீ மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம 2 பேர்த்துக்குள்ளே உறவுகளை பிரிக்க இது ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. அதனால் நான் ஏதாவது ஒரு தவறு செய்து உன் மனசை காயப்படும்படியாக பேசியிருந்தா நிச்சயமாக நீ என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை மதிக்கிறேன், நீ எவ்வளோ பெரிய மரியாதை உள்ளவன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனாலும் தவறுதலாக நான் இப்படி பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். இது முதல் வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய முதல் வார்த்தை. 2வது வார்த்தை என்ன அப்படின்னா நன்றி. நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப பேசி பழகிட்டு இருக்கும்போது அவங்க எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவங்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா பேசி பழகிட்டு இருந்ததுனால நீங்கள் நன்றி சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் நம்மள ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி யோசித்திருப்போம். ஆனால் இப்போ ஒரு விரிசல் வருது அப்படின்னா அதை ஞாபகப்படுத்தி, நான் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நான் இருக்கும்போது, இவ்வளோ நான் கஷ்டப்படும் போது எல்லாரும் என்னை கைவிட்டு போன நிலைமையில வர என் வாழ்க்கையில் நீ நான் எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருக்க, அந்த ஹெல்ப்புக்காக அந்த உதவிக்காக நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மனக்கசப்பு நம்ம மேலே இருந்தா வர, ஒரு வெறுப்பு இருந்தா வர, நம்ம நன்றி சொல்லும்போது அவங்க நம்ம அன்பை உணர தொடங்குவாங்க. அதே போல் நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தாலும் அவங்க மன்னிப்பு கேட்கும்போது, ஐயையோ அவங்க ஏதோ தெரியாமல் தவறு பண்ணிட்டாங்க, இல்லைன்னா நம்ம தவறு பண்ணினது வர அவங்க கோபப்படாமல் மன்னிப்பு கேட்குறாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் பெருகும். 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்க. அதாவது நீங்கள் பிரியறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா பேசாமல் விலகி இருக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வெறுப்பு வர்றதுக்கு முன்னாடி வாயினால் ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு பேசாமல் அமைதியாக இருந்துட்டு சைலண்டாக லைட்டாக பார்த்து சிரிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து விலகி வாங்க. அவங்க கோபத்தில் அவங்க அப்படி பேசினா வர அந்த கோபங்கள் முடிஞ்ச பிறகு அவங்க அதை யோசிக்கும் போது, நம்ம இவ்வளோ வார்த்தைகளால் அவங்கள காயப்படுத்தியிருக்கோம், இவ்வளோ பேசின பிறகு வர அவங்க நம்மக்கிட்ட எந்த ஒரு கோபமும் இல்லாமல் அமைதியாக இருக்காங்களே, அவங்க ரொம்ப நம்ம மீது அன்பு வச்சுருக்காங்களே, நம்ம தான் இப்படி இருந்துட்டோமோ அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வும் அவங்களுக்குள்ள வரும். இப்படி இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் ஆசைப்பட்ட உறவு இன்னைக்கு பேசாமல் விலகி இருந்தா வர இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது பழையபடியும் அவங்க உங்கள் அன்பை உணர்ந்தவங்களா உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கவனிக்க தொடங்குவாங்க. சரி, இப்போ அவங்க பேசாமல் இருக்கும்போது உங்களுக்கு மனசளவில் அவங்கள பற்றின ஞாபகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்து கூட கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும். சின்ன சின்ன நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம், புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம் பாருங்க. வாழ்க்கையில் முன்னேறும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க உங்களை நேசிக்க தொடங்கிடுவாங்க. உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓட தொடங்குங்க, உங்களுக்காக வாழுங்க. யார் உங்களை மதிக்கலைனாலும் முதல்ல நீங்கள் உங்களை மதித்தாலே உலகம் உங்களை மதிக்க தொடங்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையை மேம்பாடு அடைய நீங்கள் உங்களை உயர்த்த, உங்களை செதுக்குங்க, உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.